أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். ருக்கு சுஜூதை பற்றி பேசியிருந்தோம். மேற்கொண்டு நீங்கள் என்ன விதமான அர்த்தமும் விளக்கத்தையும் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது ருக்குவில் இருப்பவர்கள், இது பகல் பொழுதும், சுஜூதில் இருநேரம் இருப்பவர்கள், இரவு நேரத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இரா காலங்களில். இப்போ ஒரு புது விஷயம் அதுக்குள்ள இருக்குது. நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் மட்டும் சொல்லியிருப்பீங்க. ருக்குவில் இருப்பதற்கு ரெண்டுக்கு மேல் ஆட்கள் தேவை, மனிதர்கள் தேவை. ருக்குவில் இருப்பதற்கு 2 அல்லது 2க்கு மேல் மூமின்கள் இருக்க வேண்டும். சுஜூதுக்கு தனியாக நீங்கள் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் நீங்கள் தனியாக தான் இருப்பீர்கள். சுஜூதுக்கு தனிமைதான் தேவைப்படுகிறது. சொல்றது சரியா புரியுதா? ஏன் கேட்டா 2:43 ருக்குவில் இருப்பவருடன் ருக்குவில் இருங்கள் இருப்பவர்கள் நீங்களும் இருங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நிறைய படிச்சிருப்பீங்க. அப்போ அதுல என்ன தெரியுது? நிறைய ஆட்கள், மூமின்கள் தேவைப்படுகிறது, அவங்களோட இருக்கணும். அதே போல் 3:43 மரியமுக்கு சொல்வதிலும் என்ன போட்டு படிங்க? 3:43 2:43 படிச்சீங்க. 3:43 என்ன போட்டு படிங்க? மரியமே, இறைவனுக்கு சுஜூத் செய்தும் ருக்குவில் இருப்போருடன் ருக்குவில் இருப்பீராக. இப்போ கிளியரா கிடைச்சிருச்சு. மரியம தனியா சுஜூது செய்ய சொல்றோம், நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் சுஜூது முடிஞ்சோன்னா ருக்கு இருப்பவர்கள் சொல்றோம். நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்ப இதுலதான் நாம் எந்த வகையில் இப்ப இந்த இறைவனை புரிந்து கொள்வதற்கு என்ன வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது புதிய பாடம் ஆரம்பமாகின்றது. நேற்று வரை ஒரு தப்பான அர்த்தம், வணக்கம் என்ற வார்த்தை வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் பேசிக்கொண்டும் இருந்தோம். அதற்கு என்ன அர்த்தம் தெரியாது, எதற்காக வணக்கம் தெரியாது, வணக்கம் செயல்படுத்தும் முறை தெரியாது, வணக்கத்திற்கு எங்கே போக வேண்டும் தெரியாது. இந்த 4 தெரியாது வைத்து கொண்டுதான் நாம் தினந்தோறும் ஓதிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அல்லாஹ் வழியை காட்டிவிட்டான். இன்னும் அந்த வார்த்தை எங்கெல்லாம் வணக்கம்னு வார்த்தை வருது குர்ஆன்ல முழுவதும் அப்படியே அடிச்சிருங்க. அதுக்கு பதிலாக உன்னையே நோக்கி இருக்கின்றோம், நீ யார் என்பதை அறிந்து கொள்வதிலேயே நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு தான் நீங்க வாசிக்கணும். அப்படி வாசிச்சாதான், படித்தால்தான் உங்களுக்கு குர்ஆன் எளிதாக புரியும். இந்த பொய்யான அர்த்தம், டிரான்ஸ்லேஷன் உங்க வீட்டு மறைஞ்சிடும்.
ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த வார்த்தை வந்துருச்சு. இப்போ உண்மை தெரிஞ்ச பிறகு நீங்க உண்மையின் பக்கம் மாறிக்கிறங்க. நல்ல அர்த்தத்தோட, விளக்கத்தோட, உதாரணத்தோட உண்மையை முழுமையா புரிந்து கொள்ளுங்கள். கொண்டு நீங்க மாத்திக்கிறங்க. உன்னையே நீ யார் என்பதை அறிவதில் அது முற்றிலும் அதிலே இருக்கின்றோம் என்றுதான் இந்த நஅபுது 4 வார்த்தைக்கு உள்ள அர்த்தம். ஆகவே ஏனென்றால் இந்த குர்ஆனை அல்லாஹ்தான் கொடுத்தான், நான் தான் உங்களுக்கு கற்றுத் தருவேன் என்று சொல்லிவிட்டான், விளக்கத்தையும் நான் தான் அளிப்பேன் என்று சொல்லிவிட்டான். எல்லோரும் படித்திருப்பீர்கள். எல்லோருக்கும் வழியை நான் தான் அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டான். அப்போ அப்பேற்பட்ட இறைவன் முதல் அத்தியாயத்திலேயே, முதல் சூறாவிலேயே தன்னை பற்றி 7 விஷயங்களை அது குறிப்பிட்டிருக்கின்றான். 1 புகழ் என்னவென்று தெரியுது, அறிவதிலேயே நீங்க குறியா இருக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹ், அதுக்கப்புறம் ரப்புல் ஆலமீன், அதுக்கப்புறம் ரஹ்மான், அதுக்கப்புறம் ரஹீம், அதுக்கப்புறம் மாலிக். எதுக்கு மாலிக்? தீனுடைய நாளில், தீன் என்றால் இஸ்லாம், இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய அரசன், அதிபதி, கிங், மாலிக் அல்லாஹ் தான். இந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்வான் எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்த பின்னர். உங்களுடைய தலைவன், உங்களுடைய அரசன், உங்களுடைய ஆட்சியாளன் அந்த அல்லாஹ்வாகிய மாலிக் தான். இந்த 7 விஷயங்களை அறிவதிலேயே நெக்ஸ்ட் ஸ்டெப் உன்னையே, ஈயாக நஅபுது, அப்பேற்பட்ட இறைவனாகிய உன்னை அறிவதிலேயே நாங்கள் அதிலே முனைந்திருக்கின்றோம், இதே விஷயத்தில் நாங்கள் உன்னையே நோக்கி இருக்கின்றோம் என்று நீங்கள் இந்த மாதிரி அர்த்தம் வரும்படியாக நீங்கள் உங்களுடைய வாக்கியம் வரும்பொழுது எழுதி கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். இது இப்ராஹிமுடைய மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்போ 679 எடுங்க. 679 படி. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இப்போ இப்ராஹிம் தான் நம்ம அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். மனிதர்களுக்கு இமாம் அவர் தான், நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ரசூலுக்கு இமாம் அவர் தான், நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது, குர்ஆன்ல இருக்கு, நிறைய படித்திருப்பீர்கள். அவன் பக்கமே நான் திரும்பிக் கொண்டேன், முகத்தை திருப்பிக் கொண்டேன். அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க வேண்டும். தெரிஞ்சிடுச்சு, இவன்தான் அல்லாஹ் என்று குறிப்பிடக்கூடிய அவன்தான் இறைவன் என்று தெரிந்துவிட்டது. இவன் எப்படிப்பட்டவன், இவனை உணரணுமே, புரிஞ்சுக்கணுமே, இந்த விஷயத்துல முனைப்ப நிக்கணுமே. அவன் பக்கமே நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்றால் என்னுடைய இருதயத்தை முற்றிலும் அவன் பக்கமே, யாருன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே முழு முயற்சியில் இருக்கின்றேன் என்று இப்ராஹிம் சொல்லுகின்றார். இப்ராஹிம் தான் இந்த ருக்கு சுஜூதுல ஆரம்பமாகிறது. ருக்கு சுஜூது இப்ராஹிமாக தான் ஆரம்பமாகிறது. இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம், இந்த இறைவனை நாம் கண்டுபிடித்தால்தான் இவன்தான் உண்மையான இறைவன் என்று நீங்கள் முற்றிலும் உணர்ந்து கொண்டீர்களோ அப்பொழுதுதான் இந்த குர்ஆன் நீங்க ஓதுவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆகின்றீர்கள். காரணம், அவன் தான் உங்களுக்கு சொல்லித்தர முடிவு செய்து விட்டான். இப்ப நான் யாருன்னு புரிஞ்சுக்கணுங்க. முதல் சூறால சொல்லப்பட்ட 7 விஷயங்களையும் அறிந்து கொண்ட பின்னர் தான் இந்த இறைவன் யார் என்பதை முழுமையாக நீ அறிந்து கொள்வாய். ஆகவே என்னையே இவன் யார் என்பது அறிவதிலேயே, புரிந்து கொள்வதிலேயே, உணர்வதிலேயே நீங்கள் நெல்லுங்கள். நாபுது, ஈயாக நாபுது,
வையாக நஸ்தாய். இதற்குள்ள வழி என்னன்னு கேட்டால் ருக்குவும் சுஜூதும் தான். இப்போ ருக்குவுக்கு ஒரு ஆயத்தை சொல்றேன், படிச்சு பார்த்து எந்த வகையில இந்த ருக்கு என்ற வார்த்தை பொருந்தும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். 18வது சூராவில் 28 நினைக்கிறேன், 18ல 28 படிங்க. இப்ப நான் சொல்லுவத ரொம்ப கவனமா, புதிய பாடம் இப்பதான் ஆரம்பமாகிடுது உங்களுக்கு. நமக்கு இப்பதான் குரானை பத்தி ஓதி அது எப்படி போகிறது, என்ன விஷயத்தை சொல்லுகின்றது என்று புரிவதற்கு நாம் இப்பொழுது பாடத்தை ஆரம்பம் செய்கின்றோம். இதுவரை பேசினதெல்லாம் இருக்கட்டும். பேசினதுதான். நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. காரணம், இவனை யாரும் நினைச்சுக்கல. இவன் தான் உங்களுக்கு குரான் கற்றுத் தருவான், செயல்படுத்தும் முறையும் சொல்லித் தருவான், ஜிக்கர் மூலமாக ஞானத்தை கற்றுத் தருவான். ஞானத்தை வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் செயல்படுத்த முடியும். ஆகவே மனிதர்களுக்கு இந்த குரானை அவன் தந்திருக்கின்றான். உங்கள் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் இந்த குரானை கொடுத்து விட்டேன், நான் தான் கொடுத்தேன் என்று கேள், நான் சொல்லித் தர்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் பேசுகின்றான், உனக்கு நான் தான் இந்த குரானை கொடுத்திருக்கின்றேன், இதை ஓதி என்னும் கேள், என்னை முதல்ல யார் புரிஞ்சிக்க, அறிந்து கொள், உணர்ந்து கொள், என்னை கேள், நான் உனக்கு சொல்லித் தர்றேன். இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப நீங்க உண்டு, உங்க குரான் கையில் இருக்கிறது உண்டு, உங்களுடைய அல்லாஹ் உண்டு. உங்க காரியத்தை இந்த மாதிரி நீங்க என்ன இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும். இந்த குரானை பின்பற்றுவதற்கு இது புதிய வழிமுறை, இதுதான் உண்மையான வழிமுறை, இதுதான் சரியான வழிமுறை ஆகும். ஏனென்றால் அவன்தான் உங்களை தன் பரிசுத்தமான சொல்லின் பக்கமும் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள், புகழுக்குரியவனின் பாதையின் பக்கமும் அவர் செலுத்தப்பட்டிருந்தார்கள். யார் செலுத்தப்பட்டுறாங்க? அல்லாஹ். அல்லாஹ் தான் அந்த மனிதரை செலுத்துகின்றான். பக்கத்து 22-24 இருங்க. பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். இப்ப அல்லாஹ் தான் வழிகாட்ட போறான். ஒவ்வொரு சொல்லும் எப்படி செய்யணும் என்று வழிகாட்ட போறான். வழிகாட்டுறதுக்கு தான் அவனை யார் என்று நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையான இறைவன் இவன் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா போயிடுச்சு. இந்த முதல் சூறாவில் முதல் 3 ஆயத்திற்கு இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதான் உண்மை என்று நீங்க எந்த சந்தேகம் இல்லாமல் என்று நீங்க உணர்ந்து கொள்கின்றீர்களோ அப்பொழுது எல்லாம் தெளிவாகிவிட்டது. இனி 22-24 தான் உங்களுக்கு நடக்கும். குரான் வழியில், பரிசுத்தமான வழியில் ஒன்றும், அவனுடைய பாதைய வழி ஒன்று, 2 வழி இருக்கு. 2க்கு அவன் தான் செலுத்த போறவங்கள. இனி நீங்க மனிதர்கள் நம்பியோ அவர்கள் பேச்சை கேட்பதோ இனி உங்கள் ஒரு காலம் கூடாது, செய்யவும் கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் காஃபிர்கள், முஷ்ரிக்கு ஆயிடுச்சு. அல்லாஹ் விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டீங்க அர்த்தம். வேற ஆளுங்களுடைய பேச்சு, மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய புத்தகங்கள் போயிடுச்சு. அல்லாஹ் கொடுத்த உண்மையான புத்தகத்தின் பக்கம் உங்களை இப்பொழுது சீர்படுத்தி நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே குரானை ஓதும் பொழுது எந்த இடத்தில்தான் வணக்கம் 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 போட்டிருக்கின்றார்களோ அதுபடியே வணக்கத்தை அடிச்சிருங்க. அப்படியே அடிச்சிட்டு உன்னையே நோக்கி நிற்கின்றோம், நீ யார் என்பதை அறிவதிலேயே நாங்கள் முயற்சி இருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்தமான நல்ல வாக்கியத்தை போட்டுக்கோங்க. இப்படிதான் நீங்க ஓதணும். இப்போ இன்னும் வணக்கம் என்ற வார்த்தைக்கு இந்த குரானை எடுத்து காட்டுறேன், அதை ஒரு 2-3 ஆயத்து காட்டுறேன். ஒழுங்கா பார்த்துக்கிறங்க, கவனமா. இனி உங்களுக்கு கவனம் தேவை, நீங்க ஒழுங்காக படிக்க. இப்போ 18ல 28 படிங்க. எதுக்கு சொல்றேன்? ருக்குவுக்காக ஒரு ஆயத்து சொன்ன படி. நபியே, எவர் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இன்னும்
உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை ஜிகிர் செய்வதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் கீழ்ப்படியாதீர். ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகி விட்டது. இப்போ என்ன சொல்றான்? எவர்? இப்போ ரசூலை விட்டுட்டு மற்றவர்கள் எவர்? அதை எவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நீரும் சேர்ந்து இருப்பீராக. ருக்குவில் இருப்பவர்களுடன் நீங்களும் ருக்குவில் இருங்கள். நல்ல மனிதர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கும் மனிதர்கள் நீங்களும் இருங்கள் என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். 2:43 மனிதர்களுக்கு சொல்லுகின்றான். 3:43 மரியமுக்கும் சொல்லுகின்றான். ஒழுங்கா பார்த்திருப்பீர்கள். எழுதி கொண்டே வாருங்கள். இனி நீங்கள் எந்த வகையிலையும் நீங்க பிறண்டு போயிடக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. ஒழுங்காக நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி உன்னடுத்த எழுதின பேச்சையோ செயலை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்க டைரக்டா அல்லாஹ்விடமிருந்து எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து செயல்படுத்த வேண்டும். இதான் குர்ஆனை ஓதுகின்ற முறை. எக்காலத்திலும் எவனையும் பின்பற்றக்கூடாது, கேட்கக்கூடாது. அதுலதான் இந்த ஆயத்திலே வருது. இப்போ முதல் 2 லைன் படிங்கம்மா. எவர் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கும் மூமின்களுடன் நீரும் அவர்களுடன் சேர்ந்து பொறுமையுடன் இருப்பீராக. அவங்க என்ன மாதிரி துவா செய்யறாங்க நல்லா கேட்டுக்கிறங்க. என்ன மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுடன் நீங்களும் சேர்ந்து பொறுமையுடன் இருப்பீராக. நபியே, நீரும் அவர்களுடன் சேர்ந்து பொறுமை இருப்பீர். அவர்கள் துவா கேட்டு முடிஞ்சிற வரையும் அவங்க எப்படியெல்லாம் அல்லாஹ் ஜிக்ர் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் இருக்கிறாங்களோ அதுவரை அவருடன் நீர் பொறுமையை மேற்கொள்வீராக, உட்கார்வீராக. மக்கள் செய்யறதோட நபியை போய் உட்கார சொல்றான். நபி பேச்சை கேட்டுதான் அவங்க இந்த வந்துட்டாங்க. இந்த மனிதர்களுடன் நீரும் பொறுமை இருப்பீராக. இப்ப இந்த ஒரு 3 லைன் வார்த்தைக்கு பொருத்தமாக ஆகின்றதா நீங்க சிந்திச்சுதான் நீங்களே முடிவெடுக்க வேண்டும். ருக்குவில் இருப்பவர்களுடன் நீங்களும் ருக்குவில் இருங்கள். இந்த வார்த்தை ஒத்துவதான் நீங்க தான் பார்த்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்த லைன். இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பி விடாதீர். இனி உலக வாழ்க்கை அலங்காரத்தை நாடி, இப்ப முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ் ஒருவனையே நோக்கி யார் என்று புரிந்து கொள்வதில் முனைப்புடன் முயற்சியுடன் நீங்க இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு போய்விடும். ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இந்த உலக வாழ்க்கை. அது பக்கம் எண்ணமே வராது உங்களுக்கு. இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், அந்த பக்கம் கண்கள் நீட்டி விடாதீர். இவங்க விட்டுட்டு அவங்களுக்கும் போயிடாதீர். இப்ப நீங்க இருக்கிறீங்கப்பா, அவ்வளவு குர்ஆன் கையும் இருக்கிறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஓதிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இதை விட்டு உங்களுடைய கண்களும் இருதயங்களும் போய்விட வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதை பாதுகாத்துக்கிறங்க. அந்த பாதுகாப்பதற்கு யாரு காப்பாற்றுவார்கள், யார்
நேர் வழியில் செலுத்துவார் என்று அல்லாஹ் ஒருத்தன் தான் உங்களை காப்பாற்றுவான், நல்ல வழி செலுத்துவான். அதற்காக தான் இவனை யாரென்று நீங்கள் அறிந்து கொண்டு அதே முயற்சியில் இருக்குமேயானால் நிச்சயமாக நீங்க வழி தவறி போய்விட மாட்டீர்கள். இதிலேதான் நீ யாரு உன கண்டு மேலே சொன்ன 6 விஷயங்கள் உன்னை பற்றி பலவாறாக கூறியிருக்கின்றாய். முதல் 3 ஆயத்தில் நீ யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னையே எனக்கு புரிஞ்சிச்சு, உண்மை தெரிந்து விட்டது, உண்மையை பற்றி ஒரு உண்மையான புத்தகம் வந்துவிட்டது. இனி நான் இதை படித்து இதன்படி நடப்பதற்கு முழு முயற்சியில் இருக்கின்றேன். ஈயாக்க நஅபுது ஈயாக்க அதற்காக வையாக்க நஸ்தஈன், உன்னிடமே நான் உதவியும் தேடுகிறேன். உன்னை அறிவதற்கு நீ தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். நான் எங்க போய் தேடி எங்க இறைவன் இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியும்? அதுக்காக உன்னிடமே நான் உதவியும் தேடுகிறோம். இந்த மாதிரி எழுதுகிறங்க, இந்த மாதிரி வாசித்து வாருங்க. இனி நீங்கள் படிக்க வேண்டிய முறையும் ஓதுகின்ற முறையும் டோட்டலா மாறிடுச்சு. நீங்க நான் சொல்லுவது சரிதா தப்பா என்று நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியா இருந்தா மேற்கொண்டு முன்னேறுங்கள். நான் சொல்வது தவறா இருந்தால் விட்டு விடுங்க. தவறு என்று சொல்ல வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள்கிட்ட நல்ல சரியான விடை பதில் இருந்தால் நீங்க பதில் சொல்லலாம். தவறுன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க தவறா பேசிட்டீங்க, நான் சொல்றேன் பாருங்க ஒழுங்கான பதில்னு சொல்லிட்டா அது ரொம்ப சந்தோஷமா நல்ல வேலையாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் ஒழுங்கா சீர்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது, இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை ஜிகிர் செய்வதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் கீழ்ப்படியாதீர். இப்போ ஆண்டவனையே அல்லாஹையே நீங்கள் நோக்கி இருக்கும் பொழுது எவன் இதை விட்டுட்டு போய்விட்டானோ, இல்லைன்னா முடியாது என்று உலக வாழ்க்கை பக்கம் போய்விட்டானோ, அவனு ஜிக்கரை மறந்துட்டான். ஜிக்கர் போச்சு, அவனுக்கு ஜிக்கரை போயிடுச்சு. ஜிக்கர் இல்லாம நீங்க குரான் ஓத முடியாது. இந்த வைத்து கொண்டிருக்கிற குரானை நீங்கள் ஜிக்கராக மாற்ற வேண்டும். ஜிக்கர் ஃபார்மேட் அதில் கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் நீ ஓதணும். அப்பதான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஜிக்கர்ல தான் அல்லாஹ் உங்களோட பேசுவான். நீங்க பேசுற பாஷையில் பேச மாட்டான். இது ஞானம் நிறைந்த மொழி, இது ஜிக்கரு. அதில் தான் உன்னை பேசுவான். உங்களுக்கு ஒன்றா புரியும். ஜிக்கர் யார் அல்லாஹ் கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் ஜிக்கரோட அல்லாஹ் பேசுவான். நீங்களும் அல்லாஹ்னு ஜிக்கர் தான் பேச முடியும். அதான் ஃபஸ்குரு நீ அசுக்குரு, என்னை ஜிக்கர் செய்யுங்கள், நானும் உங்களை ஜிக்கர் செய்கிறேன் அல்லாஹ் சொல்றான். ஆகவே முகத்தை திருப்பிட்டு ஆண்டவன் எவன் இந்த பக்கம் வரலையோ, உலக ஆசை பக்கம் போயிட்டானோ, அவனை திருப்பிட்டான். இனி ஜிக்கு பக்கம் வரவே முடியாது. அவன் பக்கம் நீ பேசி கேட்காத, அவனை பார்க்க வேண்டாம், அவன் வழி பக்கம் போக வேண்டாம் என்று அல்லாஹ் ரசூலுக்கு அறிவுரை செய்கின்றான். அடுத்தது, ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகி விட்டது. காரணம் அல்லாஹ் சொல்லுகின்றபடி தன்னை யார் என்று இன்னும் அறிந்து கொள்ளாமல் தனக்கு மனசு தோன்றிய பிரகாரம் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி கொண்டான். அதனால்தான் அவனை விட்டு நீ விலகி இருப்பீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். முடிஞ்சா இருக்குது, ஒன்று இருக்குதா? இப்போ நீங்க இத ருக்குல இணைச்சு பார்க்கணும். நான் ருக்குன்னு சொல்லல, ருக்குல இணைச்சு பார்க்கணும். இது ஒத்து வருதான்னு பார்க்கணும், சரியா வருதான்னு பார்க்கணும். பார்த்து நீங்க ஒழுங்கான ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவு வர முடியலையா, அல்லாஹ்விடம் நீங்க ஒப்படைச்சுடுங்க. நீ அல்லாஹ் சொல்லித்தனக்கு ருக்குன்னா என்ன செய்யணும், இப்ப நான் சுஜூதுக்கு என்ன செய்ய சொல்லிட்ட, இராக்காலங்கள் இருப்பார்கள். என்ன சுஜூதுன்னு செய்யணும், என்ன செய்ய சுஜூதுல. இப்போ உன்ன விஷயம் வணக்கத்திற்கு திருப்பி அதே பாஷை வந்து இந்த ஈயாக்க நாகுது, இந்த நாகுதை நீங்கள் செய்வதற்கு நல்லா புரிஞ்சுக்கிறங்க, எழுதிக்கிறங்க. நாகுதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அமைதி தேவை. நம்பர் 1 எழுதிக்கிறங்க. நம்பர் 1, எது ஈயாக்க நாகுதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு வேண்டிய முதல் விஷயம் அமைதி தேவை. நம்பர் 2,
அந்த அமைதியை நீங்கள் அடைவதற்கு தனிமை தேவை. தனியா இருக்கணும். நம்பர் 2 எழுதுகிறேன். நம்பர் 2 தனிமை தேவை. இந்த அமைதியும் தனிமையும் நீங்கள் அடைவதற்கு இரவு நேரம் முக்கியம். இரவு நேரம் முக்கியம். இரவு தேவை. இரவுல கும்மிருட்டு, ஒன்றும் தெரியாது. அப்படி நீங்கள் இரவில் இருந்தாலும் கண்களை மூடிக்கொள்வது விசேஷமான செயலாக அமையும். இரவுல கண்ணை திறந்தா ஒன்றும் தெரியாதுதான். ஆனா உங்க அறியாமலே நீங்க இரவுல கண்ணை மூடிடுவீங்க. கண்ணை மூடிட்டு தான் உட்கார்ந்து சிந்திப்பீங்க, யோசிப்பீங்க என்ன விஷயம். கண்ணை மூடிக்கிட்டு இரவு நேரத்துல தனியாக அமைதியாக இருப்பீர்களேயானால் நீங்கள் இந்த இய்யாக நஅ்புது என்ற வார்த்தைக்கு செயல்படுத்துவதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். இவ்வளவு விஷயம் இருக்கு. இரவு நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குர்ஆன் முழுவதும் படிச்சிருப்பீர்கள். இந்த இரவை எப்படி நம்ம உபயோகப்படுத்துவது, இரவை எப்படி உபயோகப்படுத்துவது, இந்த தனிமையை எப்படி உபயோகப்படுத்துவது, அமைதியை எப்படி உண்டாக்குவது, இவை அனைத்திற்கும் உங்கள் இறைவனமே நீங்கள் உதவி கோர வேண்டும். அந்த உதவி கோருவதுதான் இய்யாக நஅ்புது, வழி அறிவிப்பாயாக, வய்யாக நஸ்தஈன், எங்கள் வழி அறிவிப்பாயாக என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். இது புதிய பாடம், புதிய விஷயம், உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம். இந்த குர்ஆனை ஓதி அதன்படி நடப்பதற்கு, உண்மையான இறைவன் பக்கம் சார்ந்து இருப்பதற்கு இதுவே மிக சிறந்த வழியாகும். முதல் 3 ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த 6 விஷயங்களை அறிவதுதான். அறிஞ்சிட்ட குர்ஆன் முழுமையும் தெரிந்தாகிவிட்டது என்று அர்த்தம். உங்களை படைத்த இறைவன் இவன்தானா என்று என்னைக்கு நீங்க புரிந்து கொண்டீர்களோ, உணர்ந்து கொண்டீர்களோ, நேர் வழியை அடைந்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டிவிட்டான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இய்யாக நஅ்புதில் எவர் இருக்கின்றாரோ ஸிராத்தல் முஸ்தகீமை அடைந்து விட்டார் என்று 36, 61 பார்த்தீங்க. 36, 61 பார்த்தீங்க. இப்பொழுது இந்த 6 விஷயம், இறைவனை பற்றிய 6 விஷயங்களை அறிந்த பிறகு இப்பொழுது நீங்கள் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமை வழியை காட்டுன்னு கேளுங்க, அல்லது கேட்காம இருங்க. நீங்க ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். 36, 61 உங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இப்பொழுது நான் சொல்லுவது மெதுவா சொல்றேன், எழுதுறதுக்காக தான். நீங்க கவனமாக கேட்பதற்காக மெதுவா பேசுறேன். இனி உங்கள் வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தவறி போயிடக்கூடாது. உண்மையின் பக்கம் நிலைத்திருங்கள். நீங்கள் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும். அந்த இஸ்லாத்தில் இருப்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுக்கே தெரியாது. எவரை அல்லாஹ் இஸ்லாத்தில் நுழைவதற்கு அவருடைய இருதயத்தை விசாலமாக ஆக்குகின்றானோ அவர் தன் இறைவனின் பிரகாசத்தில் இருக்கின்றார். அவர் தன் இறைவனுடைய வழி ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றார். ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றார் என்பது 6ல 124ல 125ல பார்த்திருப்பீங்க. பிரகாசத்தின் பால் இருக்கிறது 39ல 22ல பார்த்திருப்பீங்க. இவ்வளவு அடைஞ்சு இறைவனுடைய பிரகாசத்தையும் நீங்க அடைய வேண்டும். இது மட்டுமல்ல, இறைவனுடைய பிரகாசத்தை அடைய வேண்டும். அவனுடைய பிரகாசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும்.
அந்த பிரகாசம் இருக்கிறான்னு ஆணைப்பே சொல்லிட்டான். எது 39:22ல அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி. எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக அல்லாஹ் விசாலப்படுத்தியிருக்கின்றானோ அவர் தன் இறைவன் பிரகாசத்தில் இருக்கின்றார். இப்ப இந்த பாக்கியங்கள்லாம் அடைவதற்கு நீ எந்த மனிதனிடம் போய் கேட்பீர்கள் சொல்லுங்கப்பா? எந்த மனுஷன் உதவி செய்வான்? இது ஆண்டவனுடைய பேச்சு உங்களை பார்த்து சொல்றான். அப்ப அல்லாவிடம் கேட்காம விட்டுட்டு எந்த மனிதன் உங்க வழியை காட்டான் சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தை தவிர எந்த புத்தகம் உங்களுக்கு உதவி செய்யும்? ஐயா சொல்லுங்களேன். விளக்கம் அளிப்பது நம்மீதே இருக்குன்னு சொன்ன பிறகு எப்படிப்பா ஒருத்தன் புத்தகம் எழுத முடியும்? குர்ஆனுக்கு நான் விளக்கம் நான் சொல்றேன், எப்படி எழுத முடியும்? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். ஆகவே வேகமாக முன்னேறி வழியை பாருங்க. இப்போ அந்த நாகுது வார்த்தைக்காக தான் இன்னும் 2 ஆயத்தை காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 39ல 53 39ல 53 எடுங்க. வணக்கம் என்ற வார்த்தைக்கு இன்று வரை யாரும் பெயர் சொல்லியதே கிடையாது, அர்த்தம் சொல்லியதே கிடையாது. என்னவென்றே புரியாதுப்பா. அதையும் புரிஞ்சுக்கணுங்கப்பா, அதை முதல் புரிஞ்சுக்கணும். எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது வணக்கம். நாபுது வணக்கம் கிடையாது, நாபுது வணக்கம் கிடையாது. அந்த வணக்கம் என்ற வார்த்தையை சொன்னா கூட அது கத்தவன சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது, எப்படி செய்யணும்னு சொல்ல முடியாது, எங்க போய் செய்யணும்னு சொல்ல முடியாது, அது செய்கின்ற முறை என்ன அதுவும் தெரியாது. அப்ப ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு இத்தனை நாள் நாம் ஏமாந்து விட்டோம், வழி தவறிவிட்டோம், புரியாத விஷயத்தை புரிஞ்ச மாதிரி ஓதிக்கொண்டு நாமே நம்மளை கெடுத்து கொண்டு வந்து விட்டோம். பரவாயில்ல, இப்பதான் அல்லாஹ் புரிய வைக்கிறோம். ஏன் கேட்டா இவ்வளவு ஆசையோடு ஓதும் பொழுது பாருங்க, இப்ப யார் வழியை காட்டும் உங்களுக்கு? இந்த வணக்க வார்த்தை கிடையாது. அவனை நோக்குவதிலேயே, அவன் அறிவதிலேயே, அவன் உண்மையான இறைவனை கண்டுபிடிப்பதிலேயே நீங்கள் இருக்க வேண்டும் சொல்வது சரியான வார்த்தையா? ஒண்ணுமே தெரியாத வணக்கம் என்ற வார்த்தை வச்சுக்கிட்டு நீங்க அலக்கழிக்க போறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எது முக்கியம் சரியான நீங்களே பாருங்க. இப்போ படிங்கப்பா 39 படிங்க. அதுல நாபுதுன்றது இல்லையாம்மா? என்னை வணங்குவன் போட்டிருக்குதுல, அதை அப்படியே அடிச்சுட்டு என்னை அறிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் அப்படி மாட்டிக்கணும். இப்போ உங்க விஷுவல் நீங்க எப்படி அழகா எது வார்த்தை அந்த மாதிரி பேசிக்கிருப்பா. நான் சொல்ல அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் சொல்றேன். எது அழகான வார்த்தையா இருக்குமோ. அடியார்களை அடிச்சிட்டு புஸ்தகத்தை வணக்கம் பேருக்கு வணக்கம் அடிச்சிட்டு என்னையே நோக்கியவர்கள், நான் யார் என்று அறிவதிலேயே நோக்குவது. இப்ப சொல்லிட்டு வந்த ஈயாக்க நாபுது என்ன சொன்ன அதே அர்த்தத்தை எல்லா அர்த்தம் முழுமை எழுதிக்கிறோங்க. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்றேம்மா, எல்லாத்துக்கும் சொல்றேன் தம்பிமார்களே, எல்லாம் சொல்றேன். இன்னும் வணக்கம் என்ற பேச்சே கிடையாது. ஏன்னா அது அர்த்தமே தெரியாது, புரியாது. புரியாத விஷயத்த ஆயிரக்கணக்கான வருஷம் சொல்லிட்டு வந்தாச்சு. இது புரிஞ்ச எவனும் கிடையாது. எல்லாம் தப்பா ஓதிட்டு மண்டையை போட்டு போயிட்டான். நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. உண்மை பக்கம் வாங்க. இப்போ சிந்தனை வர 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 அழகான பதில் பாடம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்னை அறிவதே முதல்ல முயற்சி பண்ணுங்கப்பான்னு சொல்றேன். என்ன தப்பு இல்லை? ஒன்னும் தெரியாத வார்த்தையை போட்டுக்கிட்டு உன்னையே வணங்குறேன், எங்க வணங்கு, எந்த காலத்து வணங்குறேன்னே சொல்ற. அல்லால சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி ஈயாக்க நாபுது தேவையில்லாம் வணங்குறேன்னு போட்டுட்டு அதுக்கு புரியாத விஷயத்தை புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இத்தனை காலம் போயிடுச்சு. இப்ப நீங்க படிங்க. அடியார்கள்னு ஒரு புஸ்தகத்தை போட்டுக்கிறாங்க, ஒரு புஸ்தகத்துல வணங்குவர் போட்டிருக்குது. ரெண்டும் தேவையில்லையா? இபாதத்து இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் சொன்னப்போ அதையும் எழுதிக்கணும். என்னையே நோக்கி இருப்பவர்கள், என்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள். அப்படி எடுத்து படிங்க. என்னையே அறிந்து கொள்ள ஆசைப்படும் மக்கள். நான் படிங்க. என்னை நோக்குபவர்களே, எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில்
அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இப்ப அல்லாஹ் சொல்றான்பா, இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. நீங்க சொல்ற மாதிரி அல்லாவை தெரிஞ்சவன் புரிஞ்சவன் வாங்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அல்லாஹ் வணங்குறவன் ஏதாவது தப்பு பண்ணுவானா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்க கேள்வி இப்ப ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அல்லாவே வணங்கிட்டு இருக்கிறவன் எந்த காலம் தப்பு பண்ணுவானா? வரம்பு மீறி தமக்கு தப்பு பண்ணுவான்னா கொஞ்சம் யோசிங்க. என்ன பதில் சொல்றீங்க இருக்கு? இப்ப நீங்களே சொல்லுங்கப்பா. அல்லாஹ் வணங்குற பெரிய வேலைப்பா. ஒருத்தர் வணங்குறான்ப்பா, வணங்கிட்டுறான்ப்பா. அவன் என்னைக்கு அவன் அந்த மாதிரி மனிதர் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைப்பாங்களா? தப்பான காரியம் செய்வாங்களா? யோசிங்க, சொல்லுங்க. சொல்லுவாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ தெளிவான விளக்கம். இப்போ புதிய விளக்கம் அல்லாஹ் கத்து தர்றான் நமக்கு. அந்த கத்து கொடுத்து அப்படியே அவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறங்க. வணக்கம்னா பெரிய வேலைப்பா. அப்ப வணக்கம் செய்யறவன் எங்க தப்பு பண்ணுவானா யோசிச்சு பாருங்க. வணக்கம் செய்யறவன் வணக்கத்தை இருப்பவன் ஏன் தப்பு பண்ணுவானா? இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை இபாதில் நான் யார் என்று புரிந்து கொள்வதில் முனைப்பாக மிகவும் எச்சரிக்கையோட மிக ஆசையோட நான் உன்னை யாருன்னு பார்த்துன்னு இல்லை, நீ யார் உண்மையான இறைவனுக்கு காட்டுவாயா, என்னை அறிவிப்பாயா, நீ தான் உண்மையான இறைவனுக்கு அறிவிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் இப்ப படிங்க. தமக்குத்தாமே எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இப்ப ஒழுங்கான அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. யாரும் குழம்பு போய் விட வேண்டாம். இப்ப ஏதாவது சொல்லுற குழப்பம் சரியா புரிய இப்பமே சொல்லிடுங்க. நான் திருப்பி சொல்றேன், அதுக்காக கேட்கறேன். சும்மா உட்காந்துடாங்க. சும்மா உட்காந்துட வேண்டாம். ஒரு வார்த்தையை 1 மணி நேரம் பேசி ஆகணும். வேகமா படிச்சுட்டு போகுது பிரயோஜனம் கிடையாது. இதுவே வேகமா படிச்சுட்டு போயிட்டோம். புரியல, இன்னொருக்கா சொல்லுங்க. சொல்றேன். வணங்குபவர்கள் என்றால் நிச்சயம் அல்லாஹ் புரிந்தவர்கள், எந்த தப்பு பண்ண மாட்டார்கள் என்ற அர்த்தம் தம்பி. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை வணங்கி பழைய அவங்க பாட்டமா படிப்போம். என்னை வணங்குபவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் சொன்னா எப்படி வணக்கஸ்தன் எப்படி தீங்கிழைப்பான்? ஒருத்தன் உண்மையான மூமின்னு வச்சு வைப்போம், உண்மையா வணங்க வச்சு வைப்போம். உண்மையான அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டிருக்கும் மனிதன் எப்படி அவன் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டு வா? செய்ய மாட்டான்ல. அப்ப இப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான? என்னை வணங்குபவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பயங்கரமான தப்புன்ட்டான்னு அர்த்தமாவது. சரியா தம்பி? இப்போ பயங்கரமா தப்பு செஞ்ச வணங்கிட்டு இருப்பான், வணங்க முடியுமா? இந்த மாதிரி தப்பு தகரும் நடந்து அல்லாஹ் ரோகம் நடந்துட்டு இருக்க வணங்க முடியுமா? வணங்க முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ் இப்படி சொல்றானே என்னை வணங்குவேன். இப்ப இந்த இடத்துல அர்த்தம் மாறுது. வணக்க சரியான வார்த்தை கிடையாது. நாபுதுக்கு யா இபாதி என்னை வணங்குவர்கள் நீங்க போட்டுக்கிறாங்க. இப்போ என்னையே நோக்கி இருப்பவர்கள் நான் யார் என்று அறிந்து கொள்வதில் முற்றிலும் முனைப்பாக முயற்சியில் இருப்பவர்கள் நம்ம ஒரு விளக்கம் சொல்லணும். நாபுது என்ற வார்த்தைக்கு புரியுதா தம்பி? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அறகுறையா புரிஞ்சுக்காதீங்க, முழுமையா புரிஞ்சுக்கிறீங்க. வேற யாருக்கு புரியலையோ சொல்லுங்க. இது குர்ஆன் சும்மா ஒரு வார்த்தை பேசி போயிடக்கூடாது. ஒரு விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மூச்சு வாங்க. அப்பா இந்த விஷயம் இதுலேருந்து மேற்கொண்டு படிக்கலாம், சிந்திக்கலாம், எப்படி போகுதுன்னு பார்க்க எவ்வளவு ஆழம் உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி என்ன வரும்? இப்போ நம்மளை பொறுத்த வரையும் பொதுவா இன்னைக்கு நேற்று வரையும் வணக்கஸ்தர்கள் வணங்குவர்கள் என்ற பெரிய இபாதத்து உள்ளவர்கள், அந்த இபாதத்து வணக்கம் போட்டு இபாதத்து உள்ளவர்கள் வணங்குவர்கள் அல்லாஹ் வணங்கி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொன்னா பெரிய மேதைகள் பெரிய அறிவாளிகளை தம்பி தான் குறிக்கும் தம்பி. இந்த வார்த்தை எப்படி பேசுனா இப்ப மாறுத தம்பி. அப்படிப்பட்ட அறிஞர்கள் நல்லா புரிஞ்சவன் எப்படிப்பா தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்வான்? வரம்பு மீறி தீங்கிழைப்பான், தப்பான காரியம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டான்ல. அப்ப இப்ப என்ன செய்யணும்? இது நம்ம போட்ட அர்த்தம் தப்பு.
முதல்ல அல்லாஹ் இப்போ அல்லாவை இப்போ எதுக்கு இப்போ வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் பத்தி ரசூல் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார். உங்களை போல மனிதர்கள் ரசூல் பேச்சை கேட்டு அந்த அல்லாஹ் யாரு, அந்த அல்லாஹ் யாரு, அல்லாஹ் சொல்றீங்க நபி, அந்த அல்லாஹ் யார் 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 என்று நீங்களும் சிந்திக்கவும், அதை பற்றி அல்லாஹ்வை சந்திப்பதில் முழு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் யா இபாதி, இந்த இபாதத், இந்த நாபுது என்ற வார்த்தைக்கு இந்த மாதிரி நீங்க அர்த்தம் கொள்ள வேண்டும். ரசூல் பேச்சை கேட்டு இறங்கிட்டாங்களா, நீங்க இறங்கிட்டீங்க. இப்போ உட்கார்ந்து இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும், ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ரசூல அல்லாஹ்வை யார் அறிஞ்சிக்கணும், அந்த விதத்தை இறங்கிட்டீங்க. இறங்கும் போது நேற்றையும் தப்பு தண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அது உடனே எல்லா தப்பை விட்டுற முடியாது, எல்லா இதையும் விட்டுற முடியாது. அந்த தப்பு தெரியாதான் வந்துடும், தெரியாதான் வரவும் மீறியும் தப்பு நிறுவீங்க. சரியா? இப்போ நீங்க நல்லா கேட்டிருக்கீங்க தம்பி, பழைய செயல்கள்லாம் இருக்குது, தப்பான காரியங்கள்லாம் இருக்குது, ஓய்தான் வர்றீங்க. இப்போ புதுசாக இப்போ நீங்கள் ஓதிட்டு வர்றீங்க, கேட்குறீங்க, நல்லா இருக்குது. இருந்தாலும் ஏதோ காரணத்தால, பொறாமையின் காரணமாகவோ கோபத்தின் காரணமாகவோ எந்த நோக்கத்தின் காரணமாகவோ தப்பான காரியங்களை பண்ணிடுறீங்க. இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் தப்பான காரியங்களை பண்ணிடுறீங்க. எப்போ பண்றீங்க? இந்த குர்ஆன மனிதர்களுக்கு ரசூல் சொல்லி அதன் நடக்க வேண்டும் என்று எண்ணத்தோட உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது பழைய ஏதோ குரோதத்திலேயோ கோபத்திலேயோ எதுலையோ தப்பு தண்டா பண்ணிடுறீங்கப்பா. அது வரவு மாரி எப்பேற்பட்ட தப்புனாலும் சரி, அப்பேற்பட்ட தப்பு பண்ணிடுறீங்க. இப்ப நீ என்ன செய்யறீங்க? ரசூல் பேச்சை கேட்டு குர்ஆன் ஓதுறீங்க. இப்பதான் ஆரம்பமாகுது. இதன் மேல் ஆசையும் நம்பிக்கையும் வச்சுட்டீங்க குர்ஆன் மேல. இப்படிதான் நடக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டீங்க. இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. பல ஆசையோ என்னமோ காரணத்தை தப்பு பண்ணிட்டீங்க, வர மாதிரி பண்ணிட்டீங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், பரவாயில்ல, நேற்று வரையும் தப்பானவர்கள் போயிட்டு இருந்தீங்க, எது சரி எது தவறுன்னு செய்ய வந்துட்டுறீங்க. இப்ப ரசூல் மூலமா இந்த குர்ஆனை கேட்டு நீ வந்துட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த பழைய எடுத்தவன் எல்லா கெட்ட குணத்தையும் உடனே நிப்பாற்ற முடியாதுல்ல, தப்பு பண்ணிடுறீங்க. அப்படி தப்பு பண்ணி இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சுதா? இப்ப அப்படி தப்பு பண்ணி இருந்தாலும் படிங்க, அடுத்து படிங்கம்மா. வரமுமே தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் படிங்க, அடுத்து படிங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு. இப்ப நேற்று வரை வட்டி வாங்கிட்டு இருந்தீங்கப்பா, வட்டி ரசூல் சொன்னபோது தப்புன்னு புரிஞ்சிச்சுப்பா. இது செய்யக்கூடாது என்று மனசு சொல்லிடுச்சு. இனி இதன் பிறகு நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்துட்டீங்க. உதாரணம் சொல்லும், முடிவெடுத்துட்டீங்க. இருந்தாலும் கையில காசு இல்லை. பழையபடி கொஞ்சம் வட்டி கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறோம்னு சொல்லி அந்த தப்பான செய்றீங்க. ரசூல் பேச்சு கேட்டு இந்த குர்ஆன் நடக்க வேண்டும் என்று முடிவு எடுத்த பின்னர் இந்த தப்பான காரியத்தை ஆசையின் காரணமாக, பசியின் காரணம், ஏதோ தப்பு பண்ணிடுறீங்க. வேண்டாம், தப்பான காரியம் நல்லா சொல்லி இருக்க நீங்க செஞ்சிடுறீங்க. இப்ப அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்றான், வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் தப்புன்ட்டு நீங்க மன்னிச்சிருந்தா, நீ வந்துட்ட, நேரம் வந்துட்ட, என்ன பண்றது? பழைய ஒரு செயலை செஞ்சுட்ட, உன்னை மன்னிச்சிடுறேன். அல்லாஹ்வின் ரஹமத் நம்பிக்கை வந்துடாதீங்க, பாவங்களை யாவையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போது புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? எல்லாரும் முடிஞ்சதா? எல்லாம் தம்பி இதான் தம்பி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க. இதோட மேலான விளக்கத்துக்கு போங்க. இதோட மேலானது இதை கேட்கிறேன், நான் சொல்ல சரியா இருந்ததுன்னா இதை விட மேலான விளக்கத்துக்கு நீங்க போங்க, முயற்சி செய்யுங்க. எப்படி நான் கம்பைன் பண்ணி இந்த ஆயத்துக்கு இதை கொண்டாந்து சேர்த்து, இந்த ஆயத்துக்கு இதை கொண்டாந்து சேர்த்து ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிற தன்மை அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்ததை வச்சுதான் பேசுனேன் தவிர நானா பேசவில்லை. எனக்கு தெரியாது. பொறுப்பு எல்லாத்தையும் அல்லாஹ் ஒப்படைச்சிட்டேன். பொறுப்பை தம்மிடம் பொறுப்பேற்படுத்தவனே அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான். ஒரு காரியத்தை நீங்கள் ஈடுபட்டால் செய்தால்
அந்த காரியத்தை என்கிட்ட ஒப்படைச்சு நான் செய்யறேன்னு அல்லா அந்த அளவு வந்துட்டான். என்கிட்ட ஒப்படைச்சு நான் செய்யறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி யார் அல்லாஹ்விடம் பொறுப்பேற்படுத்துகின்றாரோ, இந்த செயலை நீ தான் எனக்கு செஞ்சு தரணும் யா அல்லாஹ்னு பொறுப்பேற்கிறாங்களோ அவங்களே நான் நேசிக்கிறேன், அவங்க விரும்புகிறேன். அப்ப எப்ப நீங்க பொறுப்பேற்றுவீங்க? அந்த முதல் சூராசுரம் 6 விஷயத்தையும் முழுமையை அறிஞ்சாதானே நீங்க அவனு பொறுப்பேற்றுவீங்க. சரிதானே? இப்ப புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு யாரு தெரிஞ்சாம நம்பிக்கை வருவீங்க, தெரியாத போய் நம்பிக்கை ஒப்படைப்பீங்க, வேலையை ஒப்படைப்பீங்க. அப்ப இவன் உண்மையா இவன் தான்ப்பா, இவன் சொல்றது சரியா இருக்குதுப்பா அப்படி செய்யல. இந்த காரியத்தை மகத்தான் பெரிய நல்ல காரியத்தை செய்யணும். அதை செய்வதற்கு எனக்கு இருதயத்தை, விசாலமான இருதயத்தையும் அந்த ஆசையை ஒன்றிடமே பொறுப்பேற்று விட்டேன், எனக்கு செஞ்சுத்தா என்று நீங்கள் கேட்க வேண்டும். அவனிடமே ஒப்படைக்க பழகி கொள்ள வேண்டும். இதுதான் நீங்க முதல்ல செய்யக்கூடிய காரியம். அல்லாஹ் யார் அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து பின்ன உங்க வாழ்க்கை, இஸ்லாம் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இது புதிய பாடம். நேற்று வரை பேசினதெல்லாம் பழைய பாடம். நான் சொல்றேன், அறிவு வந்துகிட்டே இருக்கும், அறிவு வந்துகிட்டே இருக்கும். ஒழுங்கான அர்த்தம், தப்பில்லாமல் எல்லோரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அர்த்தமா இருக்கணும். உங்களுடைய அறிவுக்கு சரியா இருக்குது இது என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய பட்சத்தில் நீங்க ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி உண்மையான விஷயம் எது, எவ்வளவுக்கு தப்பா இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறாங்க, இதன் மூலமா நாம தப்பா போயிட்டோமே என்று உணர்ந்து உண்மையின் பக்கம் வாங்க. உங்களுக்கு இறைவன் வழியை காட்டுவான். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை கேட்டு இப்போ இது இபாதத்தை இறங்கிட்டாங்க, ஐயாக்க நபு விஷயத்தை இறங்கிட்டாங்க. இவன் அறிஞ்சிக்கிறன்னு புரிஞ்சுக்கிறன்னு இறங்கிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்க காலத்துலதான் ஏதோ தவறு பண்ணிடுறான். அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுறேன், என் ரஹமத்து பூரா உங்க இருக்குது, எந்த கவலையும் படாதீங்க, நான் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிடுறேன் என்று உங்களுக்கு அவன் சாட்சி கூறுகின்றான். இதோட உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா தப்பு பண்ணிட்டேன்பா, இது என்ன இந்த மாதிரி குறை எடுத்து ஓதுறன்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி படையத்தை பண்ணிட்டேனே, அப்படி கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் சொல்ற. இப்ப புரியுதா? 39:53 அர்த்தம் புரியுதா? இப்ப அது முடிச்சிருக்குமா? வரவுமே தமக்குத்தாமே தீங்கு இழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹ் ரஹமத்தில் உங்க ரஹமத்தே தரணும், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அப்புறம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன். நிச்சயமா அல்லாஹ் படி. நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னைக்கு இல்ல பாவம் இல்லை, நேத்தோட செஞ்சு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறா, மிக்க மன்னிப்பு ஒண்ணு கிருபையோடு மாறிக்கிறா, forgiving most merciful, எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்றான் பாண்டா. இந்த மாதிரி உங்களுக்கு உறுதியளிக்கிறான்ப்பா. என்னை நம்பி இந்த நான் கொடுத்த குரானை எடுத்து ஆசையோடு ஓதுறிய, இதன் மேல் ஆசை வச்சு படிக்கிறிய, அது போய் எனக்கு நான் எல்லாத்தையும் நான் செய்யறேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டுகின்றான், உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்துகின்றான், உங்களுடைய கவலையும் பயத்தை அனைத்தும் நீக்குகின்றான். இந்த உலக ஆசையின் பக்கம் வேண்டாம், என் பக்கம் உனக்கு வேண்டிய உணவும் உடையும் எல்லாம், இந்த உலகத்துக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய உனக்கு தர்றேன், மேலும் உணவும் உனக்கு வானத்திற்கு நான் தர்றேன், இந்த உலகத்தையே மறந்துவிடு என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ ரசூல் பேச்சை கேட்டு அடுத்த தப்பு பண்றாங்க. அதுக்கும் ஆயத்துக்காக எழுப்ப சொன்ன ஆயத்தை ஒழுங்கா குறிச்சிக்கிறங்க. சாம்பிளுக்காக நான் ஆயத்தை காட்டுறேன். இது எப்போ 24 மணி யாரு அறிஞ்சிருன்னு போய் எப்படி பார்க்க முடியாது சொன்னோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுலேதான் முனைப்பா இருக்குன்னு ஐயாக்க நாபுது என்ற ஒரே வார்த்தைக்கு இப்படி விளக்கம், இப்படி அர்த்தம் லாங்கா வரும். நீ உன்னை யார் என்று அறிவதிலேயே நான் முயற்சியில் இருக்கிறேன். யாரெல்லாம் உன்னை யார் என்ன புரிஞ்சுக்கிறேன், நீ எப்படிப்பட்ட புரிஞ்சுக்கிறேன்னு, நீ தான் உண்மையா இறைவன்னு சொல்றிய, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், காட்டு கேட்கணும். நீங்க காட்டுவான், நீங்க கேட்டுதான் புரிஞ்சுக்கணும், கேட்க தரவே மாட்டாமா. அதான் இப்ராஹிம் கேட்டாரு, கேட்டுதான் புரிஞ்சுக்கிட்டாரு தவிர கேட்காம புரிஞ்சு கொள்ள முடியாது. எல்லோரும் எல்லாரும் கேளுங்க. இப்போ ரசூல் பேச்சை கேட்கறாங்கப்பா. ரசூல் பேச்சை கேட்டு மறுபடியும் அல்லாஹ்வுடைய ஐயா கண்ணாபு வந்துடுறாங்க.
வந்துட்டு அவங்க செய்யற பாருங்க. இப்ப 2ல 186, 2ல 186 எடுங்க. படிங்கப்பா. 2ல 186. இப்போ நீங்க எப்படி ஆரம்பிக்க சொன்ன? அது ஆரம்பிங்க. என்னை நோக்கி இருப்பவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால். இப்ப என்னை அறிந்து கொள்ள துடிப்பவர்கள், நான் யாருன்னு ஆசையோடு இருப்பவர்கள், முயற்சி இருப்ப சொல்லி ரசூல் சொல்லிட்டாங்க. நம்ம முயற்சி பண்ணுவோம், கண்டுபிடிப்போம், அல்ல யாருன்னு கண்டுபிடிச்சிரும் என்ற ஆசை நோக்கி இருப்பவர்கள், இந்த அல்லாஹ் விஷயத்தையே நோக்கி என்னவென்று உண்மையை கண்டுபிடித்த வேண்டும் என்ற ஆசையுடன் இருப்பவர்களுக்கு ஈயாக்க நாபுது, உன்னையே நீ யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். படிங்க மத. என்னை நோக்கி இருப்பவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால். இப்ப வணக்கத்தை அடிச்சிருக்கப்பா. இந்த மாதிரி என்னை நோக்கி இருப்பவர்கள் அப்படி எழுதிருங்க. எழுதிட்டு படிங்க. என்னை நோக்கி இருப்பவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால். இது தப்பு தானே கேட்கறது? ரைட்டா? சரியா இருக்கு காக்கா. இப்போதான் இல்ல, இப்போ இந்த மக்கள் ரசூல்கிட்ட கேக்குறாங்க. இது கேட்டது சரியா தப்பா? தப்பு சார். கரெக்ட். இப்ப புரிஞ்சுக்கிறேன் தம்பி. இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சுறீங்களா? இப்ப ரசூல் சொல்லிக்கிறாரு, நீங்க ரசூல்கிட்ட எதையும் கேட்க கூடாது, அல்லாஹ்ட்டதான் கேட்கணும் என்று சொல்லி கொண்டே வருகிறார். ஏற்கனவே மக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் யார் காட்டுக்கிட்ட கேட்டாங்க. திருப்பியும் ஓதிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னபடி குர்ஆன் கையுமா இருக்கிறாங்க, ரசூல் பேச்சு கேட்டு வர்றாங்க. இருந்தாலும் ஆசை அவங்களுக்கு விடல. எப்ப கேட்டுக்கிறோம், ரசூல்கிட்ட கேட்டுருவோம், சொல்லிடுவாரு. கேட்ட அந்த ஆசையோட அல்லாஹ் போய் சொல்லுங்க, எல்லாம் யாரும் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றீங்க, யாரு எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க மக்கள். சரி, இந்த முதல்ல எங்க காத்த முடிஞ்சுக்கிட்டீங்களா? வேண்டாம் என்று சொல்லியும், நீ அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று சொல்லியும் என்ன செய்தார்கள் இவர்கள்? நபிட்டே கேக்குறாங்க. கேட்டாங்க. அது கேட்ட தப்பு தானே? நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு நல்லது. சும்மா உட்கார்ந்து இருக்க வேணும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. தெளிவா சொல்றேன், எந்த தப்பும் இல்லை, ஈஸியா புரிஞ்சுதான் சொல்றேன். அப்போ நபியே இவ்வளவு சொல்லி ஆசை விடல, என்னை பற்றி கேட்கிறாங்க. அவங்க என்னை பத்தி கேட்கிறாங்க. நீர் கூறும் படிங்க. இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்றது? மக்கள் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்றது? அல்லாஹ் ரசூல்ல சொல்லி இந்த மாதிரி சொல்லும். ஓகே, என்னை பத்தி கேக்குறாங்க, சொல்லும் அல்லாஹ் நியூஸ் அனுப்புறான். இப்ப ரசூல் பேசுறான், என்னை பற்றி உண்மை கேட்டால் படிங்க. நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள். கடைசியில என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும். அப்போ அந்த முதல் சூறால சொல்லப்பட்ட 6 விஷயங்களையும் அறிந்த பின்னர் தானே அந்த அல்லாஹ் நம்ப முடியும். புரிஞ்சுக்கங்கப்பா. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான்ப்பா, பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் நான் விடையளிக்கின்றேன், நான் பதில் சொல்லுகின்றேன். அப்போ நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு அல்லாஹ் யார் என்று புரிந்த பின்னர் தான் நீங்க ஒரு துவாவை அல்லாஹ்ட்ட கேட்க முடியும். அதுக்கப்புறம் அவன் பதில் சொல்லுவான். அப்ப முழுசா நம்பிட்டீங்க, அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சு போயிடுச்சு, அவன்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வந்துடுச்சு. என்னையே நம்பட்டும், என்னிடமே கேட்கட்டும், உன்னை பாருங்க, என்னிடமே உன்னையே
நம்பி இருக்கிறோம். உன்னிடமே அனைத்து உதவியும் தேடி கொண்டிருக்கின்றோம். உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். நீயே எங்களுக்கு வழியை காட்டுவாயாக. இப்படியாக நம் உன்னையேன்னு போயிட்டே இருக்கின்றாங்க. இப்ப நீங்க ஒரு மனசுல திடம்பா குவிஞ்சிட்டீங்க. எந்த மாதிரி நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை, இந்த குர்ஆனை எந்த வகை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் ஒழுங்காக உங்களை சீர்படுத்திக் கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இய்யாக நஅபுதில் நீங்கள் முழு வெற்றி அடைந்து விட்டீர்கள். இது இன்னைக்கு ஆயிராது. உங்க காலப்போக்கில், உங்க முயற்சியின் வேகத்துல, இரவு பகலா விடா முயற்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கியம் உண்டாகும். இப்போ நான் சொன்னது நல்ல விளக்கம்னு சொன்னீங்க. இதுதான் கடைசி விளக்கம் என்று நீங்க எண்ணிடக்கூடாது. அடுத்த விளக்கம் நீங்க இப்ப உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்லி ஆகணும். விளக்கம் இருக்குது, அதையும் சொல்லி ஆகணும். இப்போ இதுக்கு ஒரு ஆயத்து என்னன்னு கேட்டா 94 எடுங்க. 94வது சூறாவில் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லஸீ அன்கல ظஹரக் வரஃபஅனா லக ஸிக்ரக் فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. கடைசி 2 ஆயத்தை படிங்க தமிழ்ல. எனவே நீர் ஓய்ந்ததும் முயல்வீராக. எனவே நீர் ஓய்ந்ததும் முயல்வீராக. ரசூல் அல்லாஹ்ட கேட்ட, நீ யார் என கத்துக்க, பார்த்து உன்னை யாருன்னு முழுமை அறிஞ்சிருன்னு, பார்க்க முடியாத இறைவனை இருக்கிறான் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சியில் இருக்கும் பொழுது புது புது எண்ணங்களும் புது புது அர்த்தங்களும் விளக்கங்களும் வழிகாட்டி வந்து கொண்டே இருக்கின்றன. ரசூலுக்கு ஒரு விளக்கம் கிடைத்தவுடன் இதான் விளக்கம் என்று நின்று விடாதே, அப்படி உட்கார்ந்து விடாதே. ஓய்ந்ததும் முதல் விளக்கத்துக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. முயல்வீர், அடுத்த விளக்கத்துக்கு முயல்வீராக. இதுதான் கடைசி விளக்கம், இதுதான் கரெக்டான விளக்கம் என்று எண்ணி விடாதீர். அடுத்த விளக்கத்துக்கு முயல்வீராக. புரிஞ்சுச்சா, புரியலையா? புரியுது. நீங்க இந்த இஸ்லாத்தில் இருக்கும் வரை ஓய்வே கிடையாது. அதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். ஓய்வு என்ற பேச்சே கிடையாது. ஒருவன் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டால், குர்ஆனும் கையுமாக இருந்து விட்டால், அவன் ஓய்வு ஒளிச்சலே கிடையாது. 24 hours இந்த குர்ஆனும் கையுமாக இருக்கணும். அவனும் அல்லாஹ் இருக்கணும். உயிர் இருக்கிற வரை, மூச்சு இருக்கிற மாதிரி கடைசி குர்ஆன் கையுமா இருக்கும். ரெஸ்ட் என்ன தெரியுமா? மவுத் தான்ப்பா ஒருத்தன் ரெஸ்ட். இஸ்லாமியனுக்கு, மற்றவங்களுக்கு ஓய்ந்ததும். அப்ப நீங்க எல்லாரும் ஒரு விளக்கத்தை எடுக்கிறீங்க. அப்பா விளக்கம் எடுத்து உட்கார்ந்துடாதீங்க, கிடையாது. அடுத்த விளக்கம், அடுத்த வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே கோடிக்கணக்கில் விளக்கம் வந்து கொண்டே இருக்கு. இதுதான் இஸ்லாம், இதான் குர்ஆன், இதுதான் அல்லாஹ்வுடைய ஹக்கீம். ஹக்கீமுக்கு முடிவும் கிடையாது, குறையாது. ஞானம் கொடுக்க பெற்றவர் கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றார். கணக்கே கிடையாதுப்பா. ஃபைஸா ஃபரகத ஃபன்ஸப், ஓய்ந்ததும் முயல்வீராக. அப்புறம் மேலும் முழு மனதுடன் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக. டோட்டலா இறைவனோட கலந்து விடும். பாலும் தண்ணீரும் கலந்து விட்டால் அதே போல் நீயும் உன் இறைவனும் கலந்து விடுங்கள். ஒன்றாக முற்றிலும் சார்ந்து இருப்பீராக. இந்த மாதிரி நீங்கள் அர்த்தம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்துக்கும்
இறைவனையே சார்ந்து இருங்கள். உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகமே வேண்டாம்ப்பா உங்களுக்கு. மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் முற்று நுழைந்தவர்களுக்கு இந்த பூமியே தேவை கிடையாது. நாடு வேணும், பார்டர் வேணும், இந்த ஊர் வேணும், இது காக்கப்புறம் அதை பார்க்க பேச்சே கிடையாது இஸ்லாத்துல. அவங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த விஷயம் அப்ப தனியா பேசுறேன். இஸ்லாத்துல ஆட்சி பண்றது, அரசியல் இருக்குது, நாட்டில் பிரசிடென்ட் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், கிங் ஆகணும், குயின் ஆகணும் பேச்சே கிடையாது இஸ்லாத்துல. நீ தனியா நின்று அல்லாவுடன் இணைந்து அல்லாஹ் சொல்ற வேலை செய்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகத்தின் பக்கம் நீ தலையே காட்டக்கூடாது, நீட்டக்கூடாது, கண்ணை நீட்டக்கூடாது, என்னவென்றே உனக்கு தெரியக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய வேலை. இது இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். எப்படி இஸ்லாம் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு டைம் வரும் சொல்றேன். இப்ப இதை முடிச்சிருக்கு. இப்பதான் ஆரம்பம் ஆகின்றது. இப்பதான் குரானை ஓத ஆரம்பித்திருக்கின்றீர்கள். நல்ல நேரம் கேட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஒழுங்கா ஓதி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆகவே ஓய்ந்ததும் இவ்வளவு 1.5 வருஷம் உங்களுக்கு ஓதி கொடுத்த பின்னரும் முயல்வீராக உண்மையின் பக்கம் வாருங்கள். அப்போ முதல் சூறாவில் கொடுத்த முதல் 3 ஆயத்தின் பக்கம் இப்ப திரும்புங்கள். அது என்னவென்று புரிவதற்கு முழு முயற்சியில் இருங்கள். ஈயாக்க நஅபுது வந்துருங்க சொல்றாங்க. அதனால கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னை யார் என்று அறிந்து கொள்வதில் முழு முயற்சியில் இருக்க வேண்டும். இதான் ரசூலும் செய்து கொண்டே இருந்தார். நான் புரிஞ்சுக்கணும். அவர் இறைவனை கண்டுபிடிச்சிட்டாரு, அறிஞ்சிட்டாரு. அதனால அவர் ஈயாக்க நஅபுது இல்லை என்று நினைச்சிடாதீங்க. இப்ப எடுங்க 17:1 17:1 ஒழுங்கா படிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆரம்பமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருந்தா நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நேற்று வரை ஒரு குர்ஆன் வரல ஓதி என்ன விஷயம் இருக்கு புரிஞ்சாச்சு. இந்த புரிஞ்சதை செயல்படுத்துவதற்கு அவன் தான் நம்மளுக்கு செயல்படுத்தி காட்டணும். அவன் தான் வழி அறிவிக்கணும். கொடுத்தவன் தான் வழி அறிவிக்கணும். ஆக இப்பொழுது படியுங்கள் 17:1. மிக பரிசுத்தமானவன். தன்னை நோக்கி நிற்பவரை படிங்க. அடுத்து அடிச்சிருங்க. என்னை வணங்குவரை போட்டு அடிச்சிருங்க. எல்லாம் அடிச்சிருக்கோம். என்னை வணங்குபவரை அதை அடிச்சிட்டு தன்னை நோக்கி நிற்பவரை அப்படின்னு போட்டு படிங்க. போ தன்னை நோக்கி நிற்பவரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் அழைத்து சென்றான். அதன் சுற்றெல்லைகளை நாம் அபிவிருத்தி செய்து இருக்கின்றோம். அதுக்கு அரபு தென்னப்படுது பாக்கியம் வாழ்த்து இருக்குதா? என்ன பார்த்து போட்டிருந்தாங்க? பாரக்னா. அதன் சுற்றலைகளை நாம் பாய்க்க முடியதாக ஆக்கியிருக்கின்றோம். படி. நம்முடைய ஆயத்துக்களை அவருக்கு காண்பிப்பதற்காக. நம்முடைய ஆயத்துன்னு இந்த இடத்துல உண்மைகளை, தன்னை பற்றிய உண்மைகளை. அல்லாஹ் தன்னை பற்றி நீ என்னை அறிஞ்சுக்க நபியே துடிக்கின்றீர். பார்த்துட்டு தெரிஞ்சு போச்சு. இதுதான் நிக்கிற. என்ன சொன்னால் நீ எதுக்கும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. எதை கண்டுக்காம இருக்கின்றேன். நான் சொல்ல உன் மனசு வேற பக்கம் போயிட்டு இருக்குது. நல்லா புரிந்து கொண்டேன். அப்படியே உன்னை பற்றி புரிந்து கொண்டேன். இந்த மாதிரி இருக்கணும்ப்பா. ஒருத்தன் சொல்லாமையே அல்லாட கேட்கணும். இப்ராஹிம் இருந்தார்ல, நெருப்புல போடும்போது உதவி கேட்டாரா? அல்லாட்ட காப்பாது கேட்டாரா? என்னவோ கேட்டாரா? இல்ல அந்த விஷயமே தெரியாது. புரியுது உங்களுக்கு? நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்க நிக்கணும். இது ரசூல் இப்படி செஞ்ச விஷயம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு வரும்போது சொல்றேன். இந்த கான்டெஸ்ட் வரும்போது உங்களை பத்தி பேசுறேன். எப்படி இவர் ரசூல் எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்லாம, எதுக்கும் தலையாட்டாம, அல்லாஹ் சொன்னதுக்கு சரி செய்யறேன் அப்படி நடந்துக்கிறேன், எந்த பதிலும் கிடையாது. ரசூல்கிட்ட கிடையாது. சொல்லுவான், இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படியா சரிங்க கேட்பான். பதில் வராது. சரி நடந்துக்கிறேன்,
நான் ஒழுங்கு நடந்துக்கிறேன், அந்த பேச்சு கிடையாது, ரசூல்கிட்ட கிடையாது. இதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன் இப்படி என்ன செஞ்சுக்கிட்டாரு? அல்லாத ஓடி ஓடி வர்றான், அல்லாத ஓடி ஓடி வர்றான். அதான் இப்ப படிச்சீங்க 95 படிச்சீங்களா? இதுக்கு முந்தி ஒரு 3 மாசத்துக்கு முந்தி 4 மாசத்துக்கு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன்டா, 20-25 ரப்பி ஷஹலி சதுரி வயசர்லி அம்ரி. மூசா நபி அல்லாஹ் கேட்கிறார், என் இருதயத்தை விசாலமாக்கி வை, என்னுடைய காரியங்களை சுலபமாக்கி வை, ஈஸியாக்கி வை என்று மூசா நபி அல்லாஹ் கேட்கிறார். இது நபி எந்த நபி கேட்கல, மற்றவங்க கேட்டாங்க தெரியாது, ரசூல் கேட்கல. ரசூல் கேட்காமைய இப்போ 94 அப்படிங்க, 94 சூரா முதல் ஆயத்தை படிங்க. நாம் உம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா? இப்ப ரசூல் கேட்டா அல்லாஹ் விரிவாக்குனா, ரசூல் எல்லாம் விரிவாக்கி பெருசாக்கி ரசூல் கேட்டா, என்னைக்கா கேட்டா? அல்ல கேட்டாரா? கேட்கலையே. இந்த மாதிரி ரசூலுடைய நீங்க சரித்திரத்தை குர்ஆன்ல இருந்தே எடுத்து பழகிக்கணும். ரசூலுடைய முழு சரித்திரம் இந்த குர்ஆனில் இருக்கின்றது, எந்த சந்தேகம் கிடையாது. ரசூலை பத்தி புக்கையில எழுதி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் படிக்காதீங்க. ரசூலை புரிஞ்சுக்கிறா குர்ஆன் மட்டுமே படியுங்கள். இதுக்கு தனி ஒரு கெப்பாசிட்டி வேணும். எதை வச்சு அவருடைய வாழ்க்கை எடுக்கிறது, இந்த விஷயத்துல அவருடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், எடுக்கணும். சரி, பெரிய விஷயத்தை நான் போயிட்டேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். மூசா கேட்டாரு, நான் காரியங்கள் சுலபமாக்கி இருதயத்தை பெருசாக்கி என்ற ரப்பி ஷஹலி சதுரி வயசர்லி அம்ரின்னு கேட்டாரு மூசா. இவர் கேட்கல. கேட்கறது நாம் இருதயத்தை விரிவாக்கவில்லையா? அதுக்கும் பதில் இல்லை. ஒரே எய்ம் என்னன்னு கேட்டா ரசூல்கிட்ட, இந்த அல்லாஹ் யார்? பார்க்க முடியாத சொல்றான், இருக்கிறான்னு சொன்னப்ப எவன் எப்படி கண்டுபிடிக்க, யாரா இருக்க எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை வச்சு உண்மையா இறைவன் கண்டுபிடிக்கிறது? உருவம் இல்லாத இறைவனை எப்படி நம்பி கண்டுபிடிச்சு நம்புறது? இதே முனைப்போட இருந்த ஈயாக்க நாபுது. அந்த ஈயாக்க நாபுதான் இப்ப 17:1 மிக பரிசுத்தமானவன் தன்னை நோக்கி நான் யார் என்று அறிவதிலேயே குறியா இருக்காருப்பா. அவர் அறிவு வரை வாங்க, டைம் வந்து காட்டுறம்பா. மஸ்ஜித் ஹராம் இருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் அழைத்து சென்றான். சுற்றெல்லைகளை பாக்கியமுடைய பறக்கத்தான் வைத்திருக்கின்றோம். தனது உண்மையெல்லாம் காண்பிப்பதற்காக என்ன ரொம்ப ஆசைப்பட்டிருந்தீங்களே, அல்லாஹ் யார் யார் எப்படிப்பட்டவன் இருப்பான் எப்படிப்பட்டவன் கேட்குறீங்களே, வாங்க காற்று பாருங்க, முழுமையா உணர்ந்துக்கிறங்க. காற்றுன்ற உருவத்துக்கார என்னை உணர்ந்து முழுமையா உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த மஸ்ஜித் ஹராம் இருந்து அல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் அழைத்து சென்றான். திஸ் இஸ் an event. இது ஒரு நிகழ்ச்சி, ரசூலுக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தான் ரசூல் அல்லாஹ்வுடைய முழு உண்மையையும் உணர்ந்தார். நீ தான் அல்லாவா என்று முழுசா அவர் மனசு அடங்கியது. பிறந்ததுல இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஏங்கிட்டு இருந்தார் அவர். அதனால எதை பத்தியுமே கவலை பண்ண, என்ன அல்லாஹ் சொன்னா பதிலே இல்லை, பதில் இல்லை. நீ யார், நீ எங்க இருக்கா சொல், எப்படி கண்டுபிடிக்கணும், நீ சொல்ற நீ யார் நான் கண்டுபிடிச்சேன். உணர்துன்னா நான் உருவத்தை காட்ட சொல்ல, உருவம் இல்லைன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உருவனுக்கு கிடையாது, இறைவனுக்கு ஒரு இருக்கவே முடியாது என்பதை தெளிவான புரிந்து கொண்ட. இருப்பினும் நீ எப்படிப்பட்டவன், நீ எங்க இருக்கின்றாய் என்று ஒரே முனைப்பா இருந்து பிடிச்சிட்டாரு. ஏல பிடிச்சாரு, அல்லாவே கூட்டி போயிட்டான். வாப்பா காட்டுறேன், இனி நீ என்ன சொல்ல கேட்க மாட்ட, ஒரு பதில் வந்துட்டு வர மாட்டேங்குது. சரி, நான் சொல்லித்தரேன் உனக்கு. கூட்டி போய் அந்த நிகழ்ச்சி நடக்க, நிகழ்ச்சிக்கு பேர் அல் அக்ஸா. அந்த நிகழ்ச்சியின் பெயர் அல் அக்ஸா. இதுவரை மஸ்ஜித் ஹராம்லேயே எல்லாம் இருக்கிறாங்க. மஸ்ஜித் ஹராம்ல ஹையஸ்ட் பெடஸ்டல், ஹையஸ்ட் பொசிஷன் அல் அக்ஸா. இந்த அல் அக்ஸாவை எந்த நபிமார்களும் எந்த மனிதரும் அடையவில்லை, இந்த நிகழ்ச்சியை அடையவில்லை. இவர் மட்டும்தான் அடைஞ்சார். டோட்டலா சாட்டிஸ்ஃபைட்.
இவர் பார்த்தத படிக்க முடிச்சிருக்குமா? தன் உண்மையெல்லாம் காண்பிப்பதற்காக. நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அவன் சமியுன் அலீம், சமியுன் பஷீரும், செவியுறுவோனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். செவியுறுவோனும் பார்ப்பவனாக இருக்கின்றான். இந்த செவியுறுவோனும் பார்ப்பவனுமாக இருக்கின்றான் சொல்லி அல்லாஹ் முடிக்கின்றான். இது என்ன அர்த்தம் என்று நீங்க சொல்ல வேண்டும். இந்த கடைசி லைனுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும். குறிச்சுக்கோங்க. நீங்க சொல்லியே தேர்ந்ததுக்கு அர்த்தம். சும்மா இருந்து பிரயோஜனம் கிடையாது. 17:1 என்னன்னு சொல்லிட்டே வந்தேன். கடைசி லைனுக்கு என்ன என்ன இருக்குது, எதுக்காக சொல்றான்? உண்மையெல்லாம் காண்பிப்பதற்காக அவரை அழைத்து வந்தான். நிச்சயமாக அவன் செவியுறுவோனும் பார்ப்பவனுமாக இருக்கின்றான். குறிச்சுக்கிறங்க, இந்த கேள்விக்கிறங்க, யோசித்து பதில் சொல்லுங்க. இப்போ ஈயாக்க நஅபுதுக்கு ஒரு புதிய விஷயம் இறைவன் கிருபையால் சொன்னேன். இனி நீ புதிய விளக்கத்தும் மேல் இதோட மேன்மையா அர்த்தத்துக்கு நீ ஓதுன்னு வரணும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ இப்போ பேசுனதுல ஏதாவது புரியல, சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, திருப்பி உங்க சொல்லிடுறேன். நல்லா புரிஞ்சுக்க விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இது புது விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இனி இதான் உண்மையா அர்த்தம் புரிஞ்சிச்சு. ஈயாக்க நஅபுதுன்னா என்ன விஷயம் புரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரும் வழி இல்லை, இறைவனை அறிவதுதான் உங்களுடைய வேலை. இதற்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். என்ன காரணத்துக்காக இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் என்பது அது ஒரு தனி விஷயம். ஒவ்வொன்றும் தனித்தனி விஷயங்கள், சப்ஜெக்ட், ஒவ்வொன்றும் தனித்த சப்ஜெக்ட். அது எப்போதோ அது அன்னைக்கு சொல்லலாம், அன்னைக்கு அந்த விஷயத்தை பார்ப்போம். ரசூலுடைய சரித்திரமா அது தனியாக பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலாக நீங்க அல்லாஹ்வை அறிந்து கொண்டால்தான் ரசூலை பற்றி உண்மையான விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அதுவரை முடியாது. இப்போ உங்க ருக்குவுக்கு சுஜூதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், விஷயம் சொல்லிட்டேன், என்ன மாதிரி இருக்கும். இப்போ ஈயாக்க நஅபுதுவை நீங்கள் செய்வதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு எது அவசியம்னு சொன்ன? 4 விஷயம் சொன்ன. எது சொன்ன? தனிமை, இருள், கண்களை மூடிக்கொண்டு அல்லாஹ்வை அமைதி தேவை. மூடிக்கொண்டிருந்தாலும் தவறில்லை. ஆமா, அமைதி தேவை. அமைதியா இருக்கணும். அப்புறம் நீங்க தனிமையா இருக்கணும். அப்புறம் இரவு நேரம் முக்கியம். அந்த இரவு நேரத்தை இது முழிக்க மாட்டி கணமுடி தான் இருப்பீங்க, ஆட்டோமேட்டிக் கணமுட்டுருவீங்க. இப்போ காலையில் பகல்ல பூரா செய்ததை, ஓதியதை, ருக்குவில் இருந்ததை, அந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி நைட்டு கொண்டு வாங்க, சிந்தியுங்க, வேகமா சிந்தியுங்க. இராக்காலங்களில் அவர் படித்ததை பற்றி இராக்காலங்களில் சுஜூதில் இருப்பார்கள். சுஜூதுக்கு அர்த்தம் சொல்லல, அல்லாஹ் சொன்ன வார்த்தையே சொல்றேன். சுஜூதில் இருப்பார்கள், ருக்குவில் இருப்பார்கள். அர்த்தம் வந்துகிட்டே இருக்கு. அதனால நான் அர்த்தம் சொல்ல முடியாது, சொல்றது தப்பு. அப்படி சொன்னா நீங்க இதான் அர்த்தம், அதை அன்றீங்க, அங்கே போக மாட்டீங்க, மூவ் ஆக மாட்டீங்க. அர்த்தம் கிடையாது, சொல்லவும் கூடாது. அல்லாஹ் என்ன உங்களுக்கு சொல்லித்தர்றானோ அதை பிடிச்சிக்கிட்டு நீங்க வேற நேரம். வேற ஏதாவது நேற்று போன வாரம் பேசுனதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, அதையும் பேசிடுறேன். ருக்கு சுஜூதுலையும் ஈயாக்க நஅபுதுலையும். சரி, அன்னைக்கு என்னைக்கு என்ன 2ல 194 படிக்குமா? 194
நேற்று எது விட்டோமோ நம்ம ரெண்டாவது சூரா எது படித்தோம்? 2 வாரம் கூட வாயிலே நம்ம ஆரம்பிங்க. 214 வரையும் படிச்சிருக்கு. சரி 214. ஆமா 2ல 217 படிங்க 215 காக்கா. படிங்க எத்தனை படிச்சாலும் சரிதான். அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று. நீர் கூறும், நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள். மேலும் நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து இருக்கின்றான். ஆகவே நீங்க செய்யற காரியங்கள் அனைத்து நன்மையான காரியங்கள், பொருள் நல்ல பொருளாக இருக்க வேண்டும், செயல்கள் நன்மையான செயல்களாக இருக்க வேண்டும். இது 2 முக்கியம். நீங்க அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் தாய் தந்தையர்களுக்கு யாராவது கொடுக்குறீங்க உதவி செய்யுங்களோ, நன்மையான பொருளாக இருக்கணும், செயல்கள் நன்மையா இருக்கு. நல்ல பொருளாக இருக்க வேண்டும், செயல் நன்மையாக இருக்க வேண்டும். இது 2ஐயும் கருத்தில் கொண்டுதான் நீங்கள் தர்மம் உதவி எல்லாம் செய்ய வேண்டும். அடுத்தது 216. போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். இவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. போர் செய்தே தீர வேண்டும். நீ பயந்து வரக்கூடாது. செஞ்சே சண்டை வந்துருச்சுன்னா நீ இறங்க, நாம் இறங்கியே தீர வேண்டும். விதிச்சாச்சு, தலைவிதி விதிச்சாச்சு. இதுல தப்ப முடியாது. நீங்க இந்த போரை வெறுக்கிறீங்க, ஏன்னா உயிர் போயிடும். ஒரு பொருளை நீங்க வெறுக்கலாம், ஆனா அது நன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு பொருளை நீங்க விரும்பலாம், ஆனால் அதில் கெடுதல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வே யாவற்றையும் அறிபவன். போரை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டால் போர் செய்தவர்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா போயிட்டுறீங்க, போரை பற்றியும் படிச்சிருப்பீங்க. இந்த போர் செய்ததில் எந்த நபி போர் செய்தார்? நபி அவர்கள் போர் செய்தார். மற்ற நபிமார்கள் தாவூது ஜாலூத்தை கொன்றார். சரியா தம்பி சொல்றீங்க? அந்த போர் எந்த விஷயத்தை குறிக்கின்றது? நபி ரசூல் செய்த போர் எந்த விஷயத்தில் அமைந்திருக்கின்றது? எழுதிக்கிறங்க. தாவூது ஜாலூத்தை கொன்றார். அந்த சண்டையில அது என்ன விதமான சண்டை? எதற்காக சண்டை? ரசூல் செய்த போர் எதற்காக போர்? யாரை எதிர்த்து போர்? அங்கு யாரை எதிர்த்து தாவூது போர் செய்தார்? நன்றாக ஓதி நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நன்றாக ஓதி நீங்க பதில் சொல்ல வேண்டும். அடுத்த ஆயத்து படிங்க. எழுதிக்கிறத நீங்க விட்டுறக்கூடாது. இதுக்கு எப்போ பார்த்தாலும் பதில் கேட்டுட்டு சொல்லணும். இது எவ்வளவுதான் நீ முன்னேறிக்கன்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த வார் பற்றி ரசூல் எப்படி சண்டை போட்டாரு எல்லாம் விரிவாக்கம் போட்டிருக்கு. இந்த சண்டையெல்லாம் ரசூல்
யாரை எதிர்த்து பண்ணார் என்ற விஷயம் குரான்ல போட்டிருக்கு. பார்த்து சொல்லுங்க. ஏன் மற்ற நபிமார்கள்லாம் இந்த மாதிரி சண்டை யுத்தம் போடவில்லை என்று சொல்லுங்க. என்ன காரணம் சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் போர் விதிக்கப்பட்டிருக்கிறது, செய்யவில்லையா? ரசூல் மட்டும் செஞ்சு காட்டினாரா என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இப்பொழுது இத்துடன் இந்த விஷயத்தை நிறுத்திக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹ் அடுத்த பயானில் இதை கண்டினியூ தொடர்வோம். அதுவரை நீங்கள் சிந்திச்சு ஒழுங்கான பதிலை அனுப்புங்கள். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.